சைனா அண்ட் யூஎஸ் டேரிஃப் வார் ஸோ கண்டினியூஸாக நம்மளுக்கு வந்து பெரிய டென்ஷன் வந்து கிரியேட் பண்ணிகிட்ருக்கு. ஸோ நம்மளுக்குங்கிறத விட யூஎஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த டென்ஷனால் வால் ஸ்ட்ரீட் இண்டெக்ஸ் ஃபுல்லாக ஒரு 300 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. இந்தியாவிலே வந்து இம்பாக்ட் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்கானா பெருசாக கிடையாது. பட் எஃப்ஐஓஸோட ஒரு சின்ன டென்ஷன் வந்து இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சு தோணுது. டெக்னிக்கலி நம்மளோட நிஃப்டி வந்து மண்டேலேருந்து எந்த பக்கம் மூவ் ஆக போகுதுன்னு நம்ம தெளிவாக வந்து அனலைஸ் பண்ணோம். ஸோ அந்த கம்மிங் டேஸில் எப்படி மூவ் ஆக போகுது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மண்டே ஸ்பெசிஃபிக்காக நம்மளோட ட்ரேடிங் பிளான் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோ நம்ம தெளிவாக வந்து அனலைஸ் பண்ணிடுவோம். ஸோ என்னோட இந்த என்ன ட்ரேடிங் பிளான் உங்களுக்கு ஷேர் பண்ணணும். ஸோ இதுதான் வந்து 60% வந்து நான் வந்து லைவ் மார்க்கெட்டில் வந்து யூடியூப் லைவில் வந்து ட்ரேட் பண்ணுறது. மீதி 40% லைவ் மார்க்கெட்டோட கன்ஃபர்மேஷன் லைவ் மார்க்கெட்டோட ட்ரெண்டை பேஸ் பண்ணி மீதி 40% நம்ம 100% வந்து ட்ரேட் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் ஒன்ஸ் நம்மளோட யூடியூப் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நியூ மெம்பராக இருந்தீங்கன்னா. ஏன்னா அப்போ லைவோட லிங்க் வந்து உங்களுக்கு கிடைக்காம கூட இருக்கலாம். ஸோ ஒன்ஸ் நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்களும் லைவில் சேர்ந்து ப்ராஃபிட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ மண்டேக்கான நம்மளோட பர்ஃபெக்ட் அனலைஸை பொறுத்தளவுக்கு நிஃப்டி இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த வீக் ஃபுல்லாக நம்மளுக்கு எப்படி இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் வீக்கே நான் சொன்னேன் இந்த ஹை எனக்கு பிரேக் பண்ணால் நிஃப்டி வந்து 26,000 ட்ராவல் ஆக சான்ஸ் இருக்குது. இல்லைனா நிஃப்டி வந்து 19,000 வந்து ரீச் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணியிருந்தோம். ஸோ அதை பேஸ் பண்ணி நிஃப்டி பார்த்தீங்கன்னா எனக்கு அதுக்கான ஒரு கன்சால்டேட் மோட்லேயே தான் இருக்குது. ஒன்ஸ் உங்களுக்கு 24,500க்கு கீழே பிரேக் ஆகுது அப்படின்னா நிஃப்டி நெக்ஸ்ட் நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய லெவல்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 22,000 19,000 இந்த ரேஞ்ச் வரையும் ஃபோக்கஸ் பண்ணணும். அதுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான கன்ஃபர்மேஷன் கிடைக்கணும். இப்போ இருக்கிற எனக்கான ஃபுல் ஃபோக்கஸும் இந்த ஒரு ஒன் டே கேண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா கிடைக்கும். ஸோ பாருங்களேன், மார்க்கெட் அண்ட்ஸ் உங்களுக்கு செல்லிங் ஸ்டார்ட் ஆகி சப்ளை ஸ்டார்ட் ஆகி அகெயின் ஃபுல்லாக ஒரு எங்களோட கன்ஃபர்மேஷனில் அடுத்த ஒரு கன்ஃபர்மேஷன் கிடச்சி அதுக்கடுத்து ரீடெஸ்ட் ஃபார்மேஷனில் ரெடியாக நிற்குது. இப்போ ட்ராவல் ஆக ஆரம்பிச்சுன்னா அட்லீஸ்ட் 24,500 வரைக்கும் வரணும் அல்லது 23,800 வரைக்கும் நிஃப்டி வந்து ட்ராவல் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது டவுன் ட்ரெண்டில். மண்டேக்கான ட்ரேடிங் பிளான் வந்து எனக்கு இதுதான் இருக்குது இப்போதைக்கு. அதாவது எனக்கு என்ன தான் நம்மளுக்கு டேரிஃப் டென்ஷன் இருந்தாலும் ஸோ நிஃப்டி க்ளோஸ் ஆகிருக்கிறது பாசிட்டிவாக. ஸோ நம்ம எதிர்பார்க்குற நிஃப்டி ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா நியூட்ரல் சம் பாயிண்ட்ஸ் வந்து கேப் அப்பில் ஓப்பன் ஆகிறதுனா பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ நிஃப்டியை பொறுத்தளவுக்கு இந்த ரேஞ்சில் தான் நான் எதிர்பார்க்குறது என்ன பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்சுக்குள்ளே எனக்கு எங்கே ஓப்பன் ஆனாலும் 24,950 to 25,000 இந்த லெவலுக்குள்ளே நிஃப்டி வந்து உங்களுக்கு ஒரு செல்லிங் ப்ரெஷர் கிரியேட் ஆகுது அப்படின்னா இங்கேருந்து நான் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது 24,700 வரைக்கும் ஃபர்ஸ்ட் டார்கெட், நெக்ஸ்ட்டு 24,500 வரைக்கும் அடுத்த லெவல் டார்கெட். உங்களுக்கு அந்த லெவலுக்கு மேலே போகலை, உங்களுக்கு இங்கேருந்தே அகைன் வந்து டவுன் ட்ரெண்ட்லேயே வருது அப்படின்னா இதை பிரேக் பண்ணாலும் நம்ம தாராளமாக எங்கே ஃபோக்கஸ் பண்ணலாம் 24,500 வரைக்கும் நம்மளோட டார்கெட் வந்து தாராளமாக ஃபோக்கஸ் பண்ணலாம். ஓகேங்களா, இப்போ இதுதான் 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமோட இன்ட்ராடே அனாலிசிஸ். ஸோ இன்ட்ராடே அனாலிசிஸில் பார்த்தீங்கன்னா எனக்கு நான் இந்த லெவலில் இருந்து இங்கேருந்து செல்லிங் ப்ரெஷர் மறுபடியும் எதிர்பார்க்குறேன். ஆல்ரெடி அது எனக்கு 2 டைம்ஸ் வந்து முடிஞ்சிருச்சு. மேபி எனக்கு கேப் அப்பில் ஓப்பன் ஆகுது அப்படின்னா அப்போ கண்டினியூஸாக செல் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ அந்த செல்லிங் பார்த்தீங்கன்னா 24,700 வரைக்கும் செல் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இல்லை ஒருவேளை எனக்கு இந்த ரேஞ்சில் கரெக்டாக ரீட்ரஸ்ட் எடுக்கலாம். ஓகேங்களா, 24,800 இந்த ரேஞ்சில் எனக்கு ரீட்ரஸ்ட் பண்ணுது அப்படின்னா இங்கேருந்து ஆஃப்டர் என்ட்ரி ஃபோக்கஸ் பண்ணி 24,900 to 25,000 இந்த 25,000 23 இந்த ரேஞ்ச் இருக்குல்ல இந்த ரேஞ்ச் வரைக்கும் ஒரு அப் ட்ரெண்ட் ட்ரேட் வந்து ஃபோக்கஸ் பண்ணுவேன். ஸோ அதுவும் இங்கே கிடைக்கக்கூடிய கன்ஃபர்மேஷனை பேஸ் பண்ணி மட்டும்தான். இந்த லெவலில் பிரேக் பண்ணுது அப்படின்னா நம்ம ஆல்ரெடி சொன்னோம்ல இந்த கேப்பை ஃபில் பண்ணோம் அப்படிட்டு 24,500 வரைக்கும் இந்த ரேஞ்ச் வரைக்கும் ஃபோக்கஸ் பண்ணுவோம். அதுக்கு நீங்கள் ட்ரை பண்ண வேண்டிய என்ட்ரி பார்த்தீங்கன்னா ஒரு ரீட்ரஸ்ட் என்ட்ரி ஆர் ஒரு பிரேக் அவுட் என்ட்ரி இந்த 2 என்ட்ரியுமே ட்ரை பண்ணலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு இங்கேருந்து உங்களுக்கு ஒரு ரிவர்ஸில் என்ட்ரி கிடச்சிச்சுனாலும் ரிவர்ஸில் என்ட்ரி நம்ம ட்ரை பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து நான் வந்து மண்டே வந்து நிஃப்டியில் வந்து ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய என்னோட லெவல்ஸ். ஸோ நீங்களும் வந்து லைவில் வந்து ஜாயின் பண்ணிவிட்டு ஸோ மண்டேலேருந்து ப்ராஃபிட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். இது ஓனாக எனக்கு நானே கிரியேட் பண்ணியிருக்கக்கூடிய என்னோட ஸ்ட்ராட்டஜி. இது என்னோட ஃபுல் அண்ட் ஃபுல் என்னோட ஐடியாவை பேஸ் பண்ணி ஸோ உங்களோட ஐடியா பேஸ் பண்ணி ஸோ என்னோட ஐடியாவும் சில கன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடச்சி அப்படின்னா நீங்கள் ஓனாக வந்து ட்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவீங்க. ஒரு மோர் கான்ஃபிடன்ட் பில்ட் பண்ணி மோஸ்ட்லி நம்ம வந்து கேப்சர் பண்ணுறதுலாம் தெரியும் 50 to 100 பாயிண்ட்ஸ் இல்லை 200 பாயிண்ட்ஸ் நம்ம ப்ரீமியமில் கேப்சர் பண்ணுவோம். ஸோ அந்த லெவலுக்கு நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி அப்படின்னா ஒரு ப்ரொஃபஷனல் ப்ராஃபிட்டபிள் ட்ரேட் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ அதுக்கு உங்களோட எஃபோர்ட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக முடியும். ஓகேங்களா, ஸோ ஐ எம் நாட் எ செப்பரேட் ஜஸ்ட் அட்வைஸ் திஸ் யூர் ஃப்ரெண்ட்லி எஜுகேஷன் பர்பஸ் ஒன்லி. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.